நீங்கள் சொல்லலாம்ல. மக்களை சொல்றாங்க சார். எதுக்கு எதுக்கு இப்ப எதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க, பேசுங்கன்றாங்க. பேச மாட்டாரு சார். ஆமாம், இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, நாளைக்கு ஒன்று மாத்தி பேசுறாரு. அவர் அண்மை காலமாக தன்னுடைய மதிப்பினை இழந்து விட்டார். இல்லை, நன்றாக வந்தவர், வரவேண்டியவர். ஆனால் கடைசியில் இப்படி ஆகிவிட்டது. ஒரு திமுகவோட எவன் சேர்ந்தாலும் இதான் நிலைமை. ஒருத்தனையும் நிமிர விட மாட்டாங்க, ஒருத்தனையும் பேச விட மாட்டாங்க. பேசினால் அவ்வளோதான். அப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காது. 4 எம்எல்ஏ வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த மக்கள் முழுவதும் இன்னும் கூடுதலான மக்கள் விடுதலை அடைந்திருப்பார்கள். நீ 4 அதாவது அதிகாரத்தின் மூலம்தான் எல்லாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அதிகாரத்தை சரியாக செலுத்த முடியவில்லை என்றால் நாம் அதிகாரத்தை பெறுவதற்கு காத்திருக்கலாம். ஆனால் சரியான காரியங்களை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு சங்கமாக இருக்க தேவையில்லை, பெரியாரை போல தனித்திருக்க வேண்டிய தேவையில்லை. அரசியலுக்கு வருவோம். நாமே நிமிர்ந்து நின்று வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி சாம்சங் தொழிலாளர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதற்கு போராடுவதை விட போராடுகிறது, வெளியே வருகிறது, போராடுகிறது, வெளியே வருகிறது. அப்புறம் ஏன் தொழிலாளர்களுக்கு எதிராக எதற்காக நீ ஆட்சி நடத்துகிறாய் என்று கேட்க முடியவில்லை. 12 மணி நேரம் வேலை சட்டம் என்று இந்த திமுக நாணம் இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வந்தது. இந்த கட்சியை தவிர நமக்கு வேறு நாதி இல்லை என்று கூடவே திரிகிறாய். உனக்கு வெட்கமாக இல்லை?